நான் சூப்பராக ரைத்தா, ஆனியன், கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கம்மன்னு இந்த மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு என்னோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய் பார்க்கலாமா? மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ இது மேலே தெரியுதுங்களா, க்ளீனாக இது மேலே ஒரு ஸ்கின் இருக்கும், அது எடுத்துட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணின்னு இருக்கிறேன். ஸோ இப்போ இது உள்ளே எது இல்லை, இது நல்லா தான் இருக்குது, இது ஒன்றே எடுக்காதீங்க. இது மேலே ஒரு ஸ்கின் வரும், மேலே இந்த ஸ்கின்னை மாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ நீட்டாக நம்ம பெருசாக ரொம்ப சின்னது வேண்டாம். ஸோ இந்த சைஸில் இருந்தால் போதும். ஸோ அது வதங்கும் போனால் சின்னதாகிடும். இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா நான் க்ளீன் பண்ணிவிட்டு அரைக்க போகிறேன் மிக்சியில். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். ஸோ எனக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம நைஸாக வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். லவங்கம். ஸோ நான் எல்லாம் மிக்சியில் போட்டு நான் அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் பட்டா பிடிக்காது, என் பையன் சாப்பிட மாட்டான். ஸோ நம்ம கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு சின்ன துண்டு ஜாப்பத்திரை, ஸோ எல்லாமே நான் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஏலக்காய், லவங்கம், ஜாப்பத்திரை, பட்டை, ஸோ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். 2 தக்காளியும் மிக்சியில் போட்டுக்க போகிறோம். நம்மளோட மஷ்ரூம் பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். ஸோ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆச்சி கீ, நெய் ஒரு பேக்கெட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ நெய் போட்டு ஆயிடுச்சு ஒரு பேக்கெட். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸு ஒரு வெங்காயம் பெருசு. ஸோ நல்லா ப்ரௌன் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் இதிலே போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லா கம்மன்னு இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ நல்லா பச்சை வாசனை அந்த வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி. ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். பசங்க பட்டை, கிராம்பெல்லாம் வாயில் பட்டை சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ இப்படியும் நான் செய்வேன். எல்லாமே போட்டு கூட அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ என் பையன் இப்படி போட்டால் தான் அவனுக்கு பிடிக்கும் மஷ்ரூம் பிரியாணியில். ஸோ அதுக்கு தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஸோ நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் மேலே வரட்டும். கொஞ்சமாக மஞ்சள், நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ நம்ம கொஞ்சமாக தயிர் போட்டுக்கலாம். பிரியாணிலெல்லாம் தயிர் இல்லைன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. ஸோ நல்லா அரிசியும் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம மஷ்ரூமு 200 கிராம்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா மஷ்ரூம் ரொம்ப வேக வைக்க வேண்டாம், அது ரொம்ப ஜல்தியாக வெந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு, பச்சை வாசனை போய். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான். ஸோ நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கினேன். ஒரு கொதி வந்த உடனே அரிசி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்க்க கலர் பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. இப்போ நான் அரிசி சேர்த்துக்க போகிறேன். அரிசி எல்லாம் போட்டுட்டேன். இப்போது ஒரு விசில் ஸ்லோ பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடும் மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணி பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா வந்திருக்குது. ஸோ அரிசியும் ஒன்றுமே ஒடியல, சூப்பராக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். until bye, good night.